டிவிகே கவர்மெண்ட்ல உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டி மேட்ச் ஆச்சா? எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டியா? நோ. என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தீங்க? பிஃபோர் கரூர் இன்சிடென்ட் தான் நான் ஆப்வியஸ்லி டிவிக்கு சப்போர்ட்டர் தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து. ஆனால் அந்த கரூர் இன்சிடெண்ட்டில் அவர் வந்து அதை அவர் பொறுப்பு எடுத்துக்கல. அந்த இடத்துல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் சப்போர்ட் கொடுத்து பேசியிருந்தேன், இல்லைடா இன்னும் அவர் எதுவும் சொல்லலை, மேபி அவர் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக வேறு ஏதாவது ரிப்ளை பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் ஒரு 4 பேர் இருந்தோம். அப்படியே 4 பேருமே அவருக்கு அகேன்ஸ்டாக மாட்டோம். அந்த பழியை தூக்கி அப்படியே ஆப்போசிட் பார்ட்டி மேலே போட்டதாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஏற்க முடியாதது. நான் வந்து டிவிகே கவர்மெண்ட் வரும்னு எக்ஸ்பெக்டேஷனே பண்ணல. ஏதோ ஒரு 40-50 வந்து தொகுதி தான் அவங்க வந்து ஜெயிப்பாங்கன்னு. ஆனால் 108 ஸோ மேலே போகும்போது ஓகே தான். பட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னும் அவங்க சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதான் மேம், இப்போ 1 மந்த் 2 மந்த் தானே ஆகுது. அதுக்குள்ளே வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஃபுல்லாச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை, அதே சேமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸே எதுவுமே இல்லை. ரியாலிட்டியே நான் இன்னும் எந்த இடத்துலையும் பார்க்கல. அவங்க ஆட்சிக்கு வந்த மாதிரியே எனக்கு தெரியல. ஓப்பனாக இன்னும் ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கூட, ஒரு பப்ளிக் ப்ரெஸ் கூட ஒரு சிஎம் வைக்காமல் இருக்கார். மேபி அது வச்சாருன்னா நல்லாயிருக்கும். அது வந்து வச்சாங்கன்னா தான் அந்த கவர்மெண்ட் என்ன மாதிரி ஃபார்ம் ஆக போகுதுன்னு தெரியும். எக்ஸ்பெக்டேஷன்ஸே எனக்கு கிடையாது. ரியாலிட்டி அதுக்கு மேலே ஒர்ஸாக தான் இருக்குது.